Welcome to Kamals Adupankarai. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புளிச்ச இட்லி மாவு வச்சு நம்ம வீட்டில் வச்சுருக்க புளிச்ச இட்லி மாவு வச்சு எப்படி வந்து பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் மாவு புளிச்சிருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் மாவில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், ஆனால் புளிச்ச மாவில் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி ஃப்ரெஷ் மாவு தான் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் தயிர் எடுத்து கூட கலக்கிட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வாற்றி எடுத்தோன்னா நம்மளுக்கு பணியாரம் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து நமக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போது 1 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் மீந்து மாவு தான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். நம்ம ஏன்னா எல்லா பொருளும் சேர்க்க போகிறோம், அது சேர்க்கும் போது அதோட தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகா வந்து காரத்துக்கு எப்படி இருக்கோ அந்த காரத்துக்கு தக்கனையாக வந்து பொடிசாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டு இந்த பணியாரத்தை நம்ம சுடாரு. ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரித்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பெருங்காயம் கொஞ்சம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் இதில் எடுத்துக்கலாம். இப்போ வதக்குனதும் ரெடி ஆகிடுச்சு. வதக்குனதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி மாவில் இருக்குதுன்னா போட தேவையில்லை. நான் இப்போ இந்த வெங்காயம் கேரட்லாம் சேர்த்ததுனால அதுக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதை பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். பட் அந்த இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு அந்த புளிப்பு தன்மைலாம் போயிடும். ப்ளஸ் புளிச்ச மாவில் பண்ணால் தான் பணியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக மாவு பண்ணுறதை விட. ஸோ இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் விட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் சுடும்போது நமக்கு எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் இல்லாமலே சுட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சுடுங்க. கல் கொஞ்சம் சூடாகட்டும். கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது அளவுக்கு அந்த தலை வர அளவுக்கு மட்டும் நம்ம விடலாம். அதுவே கொஞ்சம் மேலே எழும்பி வரும். மேலே எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலேயே அழகாக மேலே அதுவே வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு தட்டில் போட்டு மூடிட்டு இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். இது வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் காயிற வரைக்கும் ஹையில் வைக்கலாம். அதுக்கப்புறம் சுடுறது எல்லாமே வந்து சிம்மில் தான் வச்சுடணும். திருப்பி நம்ம போடணும். அதை வெந்த பிறகு பார்க்கலாம். இது ஸோ இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா திருப்பி விட்டுடுங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்தோன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இப்படி எடுத்தோன்னா இந்த ஸ்டேஜில் இந்த கலரில் டர்ன் பண்ணி எடுத்தோன்னா இது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டுட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. 1 or 2 minutes தான். இட்லி வேகிற அளவுக்கு கூட நமக்கு டைம் தேவைப்படாது. இதில் இது எல்லாத்தையும் திருப்பியாச்சு. அடுத்து 1 நிமிஷம் இருந்தால் இது போதும். இதுக்கப்புறமா வந்து மூடி வைக்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது மட்டும் தான் மூடணும். செகண்ட் டைம் திருப்பி விட்ட பிறகு இது மூட தேவையில்லை. இது இன்னும் ஒரு 1 minute இது ஆகிடும். அது ஆகிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.